அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட் வெளியிட்டதுல இருந்து டிகிரி டிப்ளமோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றான நிறைய பேர் வந்து ஏன் வரல சார், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்னோட இது வரல அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால யாரெல்லாம் ஆப்சண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமா எல்லாத்துக்கும் தனித்தனியா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லிஸ்ட் விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, ரெக்யூர்மெண்ட் 2024 வித் ஆப்ஷன் அண்ட் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் நான் வந்து வரல, எனக்கு வரல, என் நம்பர் வரலன்னு எல்லாருமே குழம்பி போயிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு பதிலாக தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரியா, இது ரொம்ப பெரிய முக்கியமான அப்டேட்டு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து ஆப்ஷன், அதாவது போகல, அவங்க அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. பட் நாட் எலிஜிபிள் அப்படின்றப்ப வந்து ஸோ யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் வந்திருக்கீங்க, டிகிரியோ டிப்ளமோவோ சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூல எதனால வந்து நாட் எலிஜிபிள் வர வாய்ப்பு இருக்கு, பிஎஸ்டிஎம் இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இஷ்யூவா, இல்ல சர்டிபிகேட் எதுவும் தப்பா வச்சிருந்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரி இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இது பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க பாருங்க. ஸோ டிகிரியில வந்து 163 பேரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோல 149 பேரு, 149 பேரு, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு 149, டிப்ளமோக்கு எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 பேர். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான். 350 அங்க ஒரு 149, 163. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணலன்றப்ப லிஸ்ட்ல வந்திருக்கவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாட் எலிஜிபிள் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, நிறைய அவங்க தான் வந்து முக்கியமா இந்த இன்டர்வியூல பேர் வராம இருந்திருக்கும் பாத்தீங்களா. ஸோ அவங்க வந்து இந்த நாட் எலிஜிபிள் கேட்டகரியில தான் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் ஆனவங்க மேக்சிமம் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க, அது வேற விஷயம். இந்த நாட் எலிஜிபிள் வந்திருக்காது, இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ யார் யாருக்கு என்ன இஷ்யூனால வந்திருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும், கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிட்டி வைஸ் எந்த கட் ஆஃப், என்ன போஸ்டிங், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி என்னன்னா, பிஹெச்எல் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போடுறதுக்கு ஃப்ரீ கிளாஸஸ், வீடியோ மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.